முதல் அதிகாரம் இருக்கிறதே, இந்த முதல் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். முதல் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1 இயேசுவின் வம்ச வரலாறு. மேத்யூ 1:1 முதல் 17. பகுதி 2 இயேசுவின் பிறப்பின் வரலாறு. மேத்யூ 1:18 முதல் 20. பகுதி 3 இயேசு நாமத்தின் வரலாறு. மத்தேயு 1:21 முதல் 25. பகுதி 1 இயேசுவின் வம்ச வரலாறு. அதான் முதல் பகுதி. அதிகாரத்தின் 2ஆம் பகுதி இயேசுவின் பிறப்பின் வரலாறு. எங்க தொடங்குது? 18ஆம் வசனம். 2வது பகுதியில் ஒரு மனுஷனுடைய மேரேஜ் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளத்தோட செய்தி தோங்குது. ஸ்டார்டிங் மேரேஜ் ப்ராப்ளம். யோசேப்புக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு முதல்ல யோசேப்பை பார்ப்போம். யோசேப்பின் நிச்சயதார்த்தம். 18ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு அவள் நியமிக்கப்பட்டிருக்கையில். ஸோ முதல் வசனம் யோசேப்பின் நிச்சயதார்த்தம். 2வது வசனம் யோசேப்பு யோசனை. அவள் கர்ப்பவதியா இருக்கிறான்னு அவளை தள்ளணும் அப்படின்னு யோசனையா இருக்கிறான். தேவ தூதன் அவனுக்கு சொப்பனத்துல தோன்றி, அப்படி செய்யாத, அவளிடத்துல உற்பத்தியானது பரிசுத்த ஆவியினால உண்டானது அப்படின்னு சொன்ன பிறகு யோசேப்பு அதை ஏற்றுக்கொள்கிறான். இப்ப முதல் ப்ராப்ளம் நிச்சயதார்த்தத்தில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த செய்தி என்ன சொல்லுது? வாசகனுக்கு, படிக்கிறவங்களுக்கு, குடும்பஸ்தருக்கு, திருமண காரியங்கள்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நிச்சயதார்த்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா முறிந்து போகிற திருமணங்களை விட முறிந்து போகிற நிச்சயதார்த்தங்கள் நல்லது. ஏன்னா அந்த திருமண கட்டுக்குள்ள போயிட்டு முறிக்கிறதுன்றது தேவ சித்தத்துக்கு எதிரானது. அப்போ யோசேப்பு என்ன பண்ணாரு? ரகசியமா தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ரகசியமா. ஏன் ரகசியமானா, அவன் நீதிமானா இருந்ததுனால ஒருத்தரை அவமானப்படுத்த கூடாது அப்படின்னு. லிசன், வேதம் சொல்ற ரகசியங்களை கவனிங்க. திருமணத்தின் மேன்மையான மகத்துவங்கள், அப்ரோச்சஸ் கவனிங்க. ஒரு திருமணத்துல இருக்கிறவங்கள, அதாவது ஒரு மனுஷிய ஒரு நீதிமானா இருக்கிறவன் பப்ளிக்கா அவமானப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த கூடாது. பிப்ளிக்கலா பேசணும். வேண்டாம் சார், ரகசியமா வேண்டாம் சார், விட்டுருவோம் சார், வேண்டாம், அவங்களுக்கு பாவம். இந்த காட்லி அப்ரோச் ரொம்ப முக்கியம். யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால அவன் நீதிமானுக்குரிய மாடல்ல யோசிக்கிறான். சரி. 2வது, அவன் யோசனை பண்ணது நியாயமா இருந்ததுனால தேவன் சொப்பனத்துல வராரு. தேவ தூதன் சொப்பனத்துல வந்து, பாரு யோசேப்பு, நீ யோசிக்கிறல்ல இப்படி, என்ன தெரியுமா, அவளிடத்துல உற்பத்தி ஆனது பரிசுத்த ஆவியினால உண்டானுச்சு, அதனால பெட்டர் நீ அவளை தள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னதும் நித்திரை தெளிஞ்சு அவனை எழுந்துக்கிறான். இந்த நித்திரையில சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதோ நித்திரையில சொல்றது, நித்திரையில தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா? அவள் ஒரு குமாரனை பெறுவா, அவளுக்கு இயேசுன்னு பெயரிடுவாங்க, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார், அவருக்கு பேரு இம்மானுவேல், அந்த இம்மானுவேல் நான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு இவ்வளத்தையும் சேர்த்து சொன்ன பிறகு நித்திரை தெளியுது. ஒரு ரைச்சஸ் மேன், ஒரு காட்லி மேன், ஒரு தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை, நித்திரையில கூட தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சொப்பனத்துல, இவ்வளவு சொப்பனத்துல நடக்குது. அவன் எழுந்துக்கிறான். எழுந்துட்டு, ஒத்துக்கிறான், ஆண்டவரே நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனது முதற் பேரானவனை பெறுகிற வரைக்கும் அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறான். சேரவில்லையாம். இதுதான்
மத்தேயுனுடைய முதல் அதிகாரம் சொல்ற செய்தி. ஒரு ஃபேமிலி மேன் பிரச்சனையோட ஒரு செய்தியை தொடங்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு அந்த தேவன் தான். தள்ளினோன்னு நினைக்கிறப்ப சரியான ஒரு பிரச்சனைய தேவன் டீல் பண்றாரு. இன்னொன்னு, உன் மேல தப்பு இல்லாத ஒரு பிரச்சனை உனக்கு வருமானால் அந்த பிரச்சனைக்காக தேவன் உனக்காக வந்து நிப்பாரு. யோசேப் மேல எந்த தப்பும் இல்லை, அவன் எந்த தப்பு செய்யல. ஆனா அவன் கேட்கறான், சச்சா வேண்டாம் அப்படின்னு சொல்றான். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போய் நோ லேடியை அவமானப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். யாருக்கும் வெளியும் சொல்ல வேண்டாம், ரகசியமா நோன்னு சொல்லிடுவோம், அந்த ஆஃபரே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். சரி, இதெல்லாம் தேவன் பார்க்கிறாரு இல்ல. அப்போ யோசேப் மேல தப்பு இல்லை. யோசேப் மேல தப்பு இல்லாததுனால அன்னைக்கு ராத்திரி யோசேப் நீ தூங்கு, பிரச்சனை தானே, முதல்ல நீ தூங்கு. அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல தேவதூதன் வந்து பேசுறான். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த அதிகாரம் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? பிரச்சனை உன்னால வரலனா கர்த்தர் உனக்காக வருவாரு, உனக்காக வருவாரு. ரெண்டாவது, பிரச்சனை உனக்கு உள்ள வாழ்க்கைக்குள்ள இருக்குதுன்னா அந்த சிக்கலை தீக்கிறதுக்கு தேவன் வழி சொல்லுவாரு. அப்போ யோசேப்பும் இந்த இடத்துல மரியாதை பத்தியே இல்லை. விஷயம் யோசேப்புக்கு வருது, யோசேப்பு தான் the first man, first chapterல இருக்கிறது யோசேப்பு தான். ஓகே, கடைசியா என்ன யோசேப்பு முடிவு எடுத்த பிறகு, ஆண்டவரே நான் மரியாதை ஏத்துக்கிறேன். ஓகே, முடிவு என்ன? தேவகுமாரன் பிறக்கிறாரு. எல்லாருமே எப்படி பார்த்தாங்க யோசேப்ப? இயேசுவினுடைய வளர்ப்பு தகப்பன். யோசேப்பு பாதுகாக்கிறாரு, யோசேப்பு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாரு. இந்த பாக்கியம் பின்னால வந்துச்சு. யோசேப்புக்கு இருந்த பாக்கியம் என்ன? இயேசுவை கண்மணி போல காத்துட்டு தன் மரணம் வரைக்கும் அந்த காரியத்துல கவனமா இருந்தார். இந்த பாக்கியம் இன்னைக்கு வரைக்கும் யோசேப்புக்கு இருக்குது. அவன் நீதிமானா இருந்ததுனால எல்லா நாளும் பாக்கியம் பெற்றவனா இருக்கிறான். கவனிங்க, யோசேப்பு தன் குடும்பம் திருமணம் பிரிவுல ஆரம்பிக்கலாமான்னு யோசனையில இருந்தான். பிரிச்சிடலாமா, பிரேக் பண்ணிடலாமா, வேண்டான்னு தள்ளிடலாமா, அப்படி ஆரம்பிச்ச ஒரு சிங்கிள் மேன் லைஃப் கடைசியில பிளஸட் மேன் லைஃபா மாறிச்சு. காரணம் என்ன தெரியுமா? இயேசு. உங்க வாழ்க்கையில அப்படி இருக்குதா? உங்க பிள்ளைங்க வாழ்க்கை அப்படி இருக்கா? உங்க ரிலேட்டிவ் வாழ்க்கை அப்படி இருக்கா? திருமணம் கட்டி கொடுத்த ஒரே வாரம், ஒரே மாதத்துல, ஒரே வருஷத்துல வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் ரொம்ப பேரு. அப்போ இயேசு யோசேப்பினுடைய வாழ்க்கையில செஞ்சதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசுவால செய்ய முடியும். பிரச்சனையிலிருந்து பாக்கியத்துக்கு வரணும், பிரச்சனையிலிருந்து பாக்கியத்துக்கு வரணும். அதுக்கு நாமளும் நீதிமானா இருக்கணும், இயேசுவும் அதுக்கு உதவி செய்கிறவரா வரணும். ரெண்டாவது, இந்த செய்தி சொல்ற யோசேப்பினுடைய காரியத்தை சொல்லி முடிக்குது. இந்த அதிகாரத்துல 3வது பகுதி சொல்லுது. என்ன சொல்றதுன்னு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். இவ்வளோ எதுல நடக்குது? அவருக்கு யோசேப்புக்கு நித்திரையில நடக்குது. நித்திரையில சொல்லப்பட்ட வெளிப்பாடுகளை பாருங்க. 21ஆம் வசனத்தை சொல்லி இயேசுவை பத்தி சொல்றாரு. 22ஆம் வசனத்துல தீர்க்கதரிசிகள் மூலமா உரைக்கப்பட்டதை எடுத்து காட்டுறாரு. இதை சொன்னதும் இதை கேட்டு அர்த்தத்தோடு சொல்லி முடிக்கிறப்ப யோசேப்பு நித்திரை தெளிஞ்சு எழுஞ்சுக்கிறாரு.
என்ன சொன்னாரு தூதன்? தூதன் சொன்னதுதான் 3வது செய்தி இந்த அதிகாரத்துல. முக்கியமான செய்தி, கிளைமாக்ஸ் நியூஸ். பிரச்சனை, ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையை தீர்த்துட்டாரு. சரி, தீர்த்துட்ட பிறகு என்ன சொன்னாரு? நீ நீதிமான், அவள் கர்ப்பவதியானா, நீ தள்ளின்னு பாக்குற, நீ அவளை தள்ள வேண்டாம், அவளுக்குள்ள உண்டானது பரிசுத்தாவில உண்டானுச்சு. ஓகே, அவன் ஏத்துக்கிறவன் ரெடி ஆயிட்டான். ஆனா பிரச்சனை தீர்த்துட்ட பிறகு இப்போ யோசேப்பினுடைய கவனம் என்னன்னா, அந்த இயேசு ஜனங்களின் பாவத்தை ரட்சிப்பாராமே, அதுதானே அவர் சொன்னாரு. அந்த இயேசுவின் பேர் இம்மானுவேலாமே, அதுதானே அவர் சொன்னாரு. இதுதான் கடைசியா யோசேப்புக்கு இருந்த ஆதங்கமான செய்தி. ஓகே, நான் ரெடி ஆயிட்டேன், என் பிரச்சனை தீர்ந்துருச்சு. அப்புறம் என்ன? ரொம்ப பேருக்கு என்ன தெரியுமா? பிரதர், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, ஜெபம் பண்றோம். பிரச்சனை தீர்ந்துட்ட பிறகு எல்லாம் திரும்பி போயின்னு இருக்கிறாங்க. பிரச்சனை தீர்ந்துட்ட பிறகு ஜெபம் பண்ண யாரும் கேட்கல, இல்ல ஜெபம் பண்ணவங்க கிட்ட யாரும் வரல, இல்ல ஜெபம் பண்ண தேவனிடத்திலையும் போல, எதுவுமே செய்யல. பிரச்சனைக்கு வந்து பிரச்சனையோட போயிடுறாங்க. பிரச்சனை முடிஞ்ச பிறகு அப்படியே சந்தோஷமா போயிடுறாங்க. லிசன், யோசேப்புக்கு பிரச்சனை இருந்துச்சு. டைவர்ஸ் பண்ணிடலாமா, ரிஜெக்ட் பண்ணிடலாமா, வேண்டான்னு சொல்லிடலாமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிரச்சனை தீர்ந்துருச்சு. தேவன் வந்தாரு, சால்வ் பண்ணாரு, தேவதூதன் விஷயம் சொன்னா. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஓகே, நெக்ஸ்ட் அந்த இயேசு ஜனங்களுக்கு என்ன செய்வார்? அந்த இயேசு எனக்கு என்ன செய்வார்? இது ரெண்டு தான் பிரச்சனை தீர்ந்த பிறகு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அந்த இயேசு என்ன செய்வார்? எனக்கு செஞ்சாரு, ஜனங்களுக்கு என்ன செய்வார்? அந்த இயேசு எனக்கு செஞ்சாரு, இனிமே என்ன செய்ய போறாரு? சோ பிரச்சனை தீர்ந்த பிறகு இப்படிதான் யோசிக்கணும். இயேசுவே எனக்கு தீர்ந்துருச்சு, மற்றவங்களுக்கு என்ன செய்ய போறீரு? இயேசுவே எனக்கு செஞ்சீங்க, இன்னும் என்ன செய்ய போறீங்க? ஓகே, 3ஆம் பகுதி சொல்லுது இயேசுவின் நாமத்தின் வரலாறு. நம்பர் 1, இயேசு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். கவனிங்க, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறாரு. நம்பர் 2, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். சரி, என்ன பண்ணுவாரு? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்க, இதுதான் கிளைமாக்ஸ் இந்த அதிகாரத்துல, சாப்டர்ல. நம்பர் 1, இவர் ரட்சகர். அதான் பேரே இயேசு. இயேசு ரட்சகர். ரட்சகர் என்ன செய்வாரு? பாவத்திலிருந்து ரட்சிப்பாரு, பாரங்களிலிருந்து ரட்சிப்பாரு, பாடுகளிலிருந்து ரட்சிப்பாரு. பாடுகளிலிருந்து ரட்சிக்கிறார். என்ன எவிடன்ஸ்? எவிடன்ஸ் இதே சாப்டர்ல இருக்குது. Look at this. முதல் தலைமுறை பட்டியல் என்ன சொல்லுது? இயேசு பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லுது. எது முதல் தலைமுறை பட்டியல்? முதல்ல படிச்சுமே, அந்த தலைமுறை பட்டியல்ல 3 வகையில பார்த்துமே. அந்த 3 வகை பட்டியல்ல முதல் வகை பட்டியலை பார்த்துமே. முதல் தலைமுறை ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும். இந்த முதல் தலைமுறையில உள்ள இருந்த குரூப் மோஸ்ட்லி பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியாத இருந்தப்ப தேவன் அவங்கள ரட்சித்தார். எப்படி? கவனிங்க, அதுக்கு தான் முதல்ல சொன்ன இந்த குரூப்பை கவனிங்க. இந்த குரூப்ல இருக்கிற ஆட்களை கவனிங்க. மோஸ்ட்லி இந்த குரூப்ல எல்லாரும் இந்த 3 தலைமுறை லிஸ்ட்ல ஆண்கள் பெயர் சொல்லுது. இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிற பெண்களை கவனிங்க. மோஸ்ட்லி எல்லாரும் ஆண்களை தான் மென்ஷன் பண்ணி ஆண்கள் தான் முக்கியம்னு சொல்ற இடத்துல இந்த முதல் குரூப்ல இருக்கிற 4 பெண்கள் எப்படிப்பட்ட பெண்களா இருந்து தேவன் அவர்களை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லுது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இயேசு பாவத்திலிருந்து ரட்சிக்கிறாரா? என்ன எவிடன்ஸ்? இதே மத்தேயுல
முதல் பட்டியல்ல வர 14 பேர்ல 4 பெண்கள். இந்த 4 பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்பர் 1 தாமார். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் தாமாரை மட்டும் சொல்லுது. இந்த தாமார் யூதாவின் மூத்த மகனின் ஏர் என்பவனின் மனைவி. கர்த்தர் அந்த ஏர் என்பவனை அடிச்சிட்டாரு. அவன் கடவுளுக்கு பொல்லாதவனா இருந்தான். கர்த்தர் அவனை அழிச்சிட்டாரு. அவனுடைய சகோதரனை திருமணம் பண்ணான். அந்த ஏர் மரித்த பின் அவன் தம்பி ஓல்னான் என்பவனை தாமார் மணக்கிறா. திருமணம் பண்ண வச்சாங்க. அந்த பையன் இந்த பெண் கானானிய பெண் அப்படின்னு நினைச்சு அந்த பெண்ணோட அவன் வாழல. அதனால அந்த பெண்ணை அவன் அவமதிச்சனால தேவன் அவனையே அடிச்சிட்டாரு. 3வது பையன் இருந்தா யூதாவுக்கு. அப்போ அந்த 3வது பையனை திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி, நீ உங்க வீட்டுக்கு போ, அங்கேயே இரு, என் பையன் பெருசானதும் அவன் வளர்ந்த பிறகு நான் அவனுக்கு உன்னை திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்ட பிறகு அந்த பெண்ணை கண்டுக்கவே இல்லை. அவள் அநேக நாள் காத்திருந்து தன்னுடைய மாமனாரால மறக்கப்பட்டான்னு தெரிஞ்ச பிறகு ஒரு நாள் அவள் வழியில உட்கார்ந்து இதே யூதா அவளை வேசின்னு சந்திச்சு அவளிடத்துல பிரவேசித்து கடைசியில அவள் உத்தமி அப்படின்னு அவனாலே சொல்லப்பட்டா. அவளுக்கு 2 பிள்ளைங்க பிறந்துச்சு. ஒருத்தன் பேர் பாரேஸ், இன்னொருத்தன் பேர் சேரா. இந்த செய்தி என்ன சொல்லுது தெரியுமா? யூதா நல்லவன் இல்ல, யூதாவை விட தாமார் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லுது. ஆனா அவ ஒரு கானானிய பெண். அவளுடைய வாழ்க்கை ரொம்ப உடைஞ்சு போன வாழ்க்கை. ஏற்கனவே ஒரு கணவன் இறந்துட்டான், இன்னொரு கணவன் இறந்துட்டான், மாமனார் ஏமாத்தினா, திருமணம் பண்ணாம காத்திருந்தா, அவள் வாழ்க்கையில மாமனார் பிரவேசித்ததுனால பாவம் செஞ்சவளா இருந்தா. அந்த தாமாரினுடைய வழியில பாரேஸ் வரான். இந்த பாரேசுடைய வம்சத்துல அடுத்த சந்ததி வருது. இவள் ரொம்ப முக்கியமானவள். பாவியான பெண் போல இருந்தாலும் கானானிய பெண். தேவன் அவளை நேசித்தாரு. யூதா சொன்னா என்னை விட அவள் நீதி உள்ளவள் அப்படின்னா தேவன் அதை பார்த்தாரு. கானானிய ஸ்திரியா பார்க்கல, அவள் அவனை விட நீதி உள்ளவளா இருந்ததை பார்த்தாரு. செஞ்சது பாவமா இருக்கலாம், இவள் பாவத்துல நீதி உள்ளவளா இருந்தோம். தேவன் அவளை மன்னிச்சு அவளை இந்த வம்சத்துல முக்கியமானவளா சேர்க்கிறாரு. நம்பர் 2 ராகாப், எரிகோவை சேர்ந்தவோ, திருமணமாகாத பெண். அவளும் வேசி என அழைக்கப்பட்டாள். அவள் எரிகோவில் இருந்தா. வேவுக்காரர்கள் போய் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா. வேவுக்காரர்களுக்கு உதவி செஞ்சா. கவனிங்க, இவள் புறவினத்து பெண். யோசுவா அனுப்பின வேவுக்காரர் இவள் வீட்டில் தங்கினர். இவள் கர்த்தரையும் அவர் செயல்களையும் அறிந்திருந்தாள். தேவனை அறிந்ததினாலே பின்னாட்களில் இஸ்ரவேலை சேர்ந்த சல்மோன் என்பவனை மணந்தாள். இவனிடத்தில் பிறந்தவன் போவாஸ். இவளும் ஒரு அந்நிய பெண்ணு, இவளும் ஒரு பாவத்தில் இருந்தா. இவளும் தேவனை நம்பினா. தேவன் அவ பாவத்தை மன்னிச்சாரு. எரிகோவில் இருந்தவளை கானானுக்குள்ள வந்த பிறகு அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளுக்கு ஒரு திருமணத்தை முடிச்சு இந்த தம்பதிகளுக்கு ஒரு பிள்ளைய பிறக்க வச்சாரு. அந்த பிள்ளையின் பேரு போவாஸ். அவனும் இந்த வம்ச பட்டியல்ல முதல் முக்கியமானவன வரான். நம்பர் 3 ரூத். இந்த வம்ச பட்டியல்ல வர முக்கியமான பெண்கள். பெண் பெயர் ரூத், சேர்ந்த இடம் மோவாப். ரூத் நகோமியினுடைய மகன் கிலியோனை மணந்தா. 10 வருஷம் வாழ்ந்தா. பிறகு விதவையானாள். இவள் தேவனை ஏற்றுக்கொண்டதினால நகோமியோட இஸ்ரவேலில் வந்து வாசம் பண்ணினா. பின்பு இஸ்ரவேலை சேர்ந்த போவாஸ் என்பவனை திருமணம் முடித்து ஓபேத் என்பவளை பெற்றா. பெண் வெளி தேசத்து பெண், மோவாப் விக்கிரகத்தை சேவிக்கிறவங்க. அவள் விதவையானாள். ஆனால் தேவன் அவ பாவத்தை மன்னிச்சா. மோவாபிய ஸ்திரீ. ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டதுனால போவாச மணந்து ஓபேத் என்பவளை பெற்றெடுத்தா. தேவன் அவள் பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு.
விக்கிரக வழிபாட்டில் இருந்த வந்துட்டா, மன்னிச்சிட்டாரு. நம்பர் 4 பர்சேபால். உரியா தாவீதின் ராணுவத்தில் இருந்தான். அவனுடைய மனைவி இவள் தாவீதோட பாவம் செய்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றான். இந்த பிள்ளை இறந்து போச்சு. பிறகு தாவீத மணந்து 2ஆம் பிள்ளை சாலமோனை பெற்றெடுக்கிறா. இப்ப கவனிங்க, உண்மை உள்ள தேவன், அன்புள்ள தேவன் பாவங்களை மன்னிப்பாரா? இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பாரா? ஆம், ரட்சிப்பார். அந்த இயேசுவின் தேவன் இருக்கிறாரு பிதா. அந்த பிதா ஏற்கனவே இப்படிப்பட்ட பாவ பின்னணியில இருந்தவங்களை எல்லாம் ரட்சித்து தம்முடைய ஜனத்தோட சேர்த்து கொண்டு ஒரு நீதிமானுடைய சந்ததியை உண்டாக்கி அந்த நீதிமானின் சந்ததியில இந்த ரட்சகர் வராரு. இயேசுவின் பேரு ரட்சகர். அப்போ the first group ரட்சகர் இயேசு அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் வச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல ஆமா தெய்வம் ரட்சிக்கிறாரு 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 அப்படின்றதுக்கு உதாரணம் வச்சுக்குது. உலகத்திலே முக்கியமானது ஜனங்களை பாவத்திலிருந்து கழுவி ரட்சிக்கிற வேலை தான். மத்தேயு புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து படிப்பது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் இயேசுவினுடைய வம்ச வரலாறு எவ்வளவு ஆச்சரியமான வம்ச வரலாறு. அதைவிட ஆச்சரியம் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமங்கள். அவர் இம்மானுவேலர், அவர் ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கிற இயேசு. ஆம், இம்மானுவேலர் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். புத்தகம் இம்மானுவேலரை பரிசாக நமக்கு கொடுத்து முடிகிறது. இந்த 2 நாமங்கள் எவ்வளவு வல்லமை உள்ள நாமங்கள். ஒரு பக்கம் இயேசு, பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற இயேசு. மறுபக்கம் இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் உள்ள பெயர். ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே இதே போல அவர் இரட்சகராகவும் இம்மானுவேலராகவும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவை குறித்து ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணுகிறோம்? அவர் என்னை ரட்சித்தார். ஆம், என்னுடைய 19 வயதிலே இயேசு பாவியாய் இருந்த என்னை ரட்சித்தார். ஆகையினால்தான் 35 வருடங்கள் கடந்து போய்விட்ட பிறகு கூட இந்த இயேசுவை குறித்து பேசுவதற்கு எனக்கு சந்தோஷமாயிருக்கிறது. காரணம், என்னை ரட்சித்தவர் அவர், என் வாழ்க்கையை ரட்சித்தவர், என் வாழ்க்கையை மாற்றியவர். என் வாழ்க்கையிலே அவர் செய்த இந்த அற்புதத்தை நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் மறக்கவே முடியாது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு ரட்சகர், ரட்சிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு மிக முக்கியம். இந்த ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில வந்துவிட்டால் வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் இதை விட பேரின்பம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்கள் கணவன் ரட்சிக்கப்பட்டு விட்டால், மனைவி ரட்சிக்கப்பட்டு விட்டால், உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்பட்டு விட்டால் உலகத்தில் உங்களுக்கு வேறு எதுவுமே பெரியதாகவே இருக்காது. இந்த ரட்சிப்பு ஒன்றே உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில இந்த ரட்சிப்புக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கட்டும். சகேயுவின் வீட்டில் இயேசு உள்ளே வந்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சகேயுவை பார்த்து சொன்னார். இதே போல ஒரு ரட்சிப்பு உங்கள் வீட்டுக்கும் வர வேண்டும், உங்கள் வீட்டாருக்கு வர வேண்டும், உங்கள் கணவனுக்கு வர வேண்டும், பிள்ளைகளுக்கு வர வேண்டும். ஆகையினால்தான் இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். ஏன் தெரியுமா? நம்மை ரட்சிப்பதற்காக. ரட்சித்து அதோடு விட்டு விட்டு நம்மை போய்விடுவதில்லை, நம்மோடு கூட இருக்கிறாராம். இம்மானுவேல் என்ற நாமம்படி, இம்மானுவேல் என்ற பெயரில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். எப்படி? இம்மானுவேல் என்றால் தேவனே உங்களோடு கூட
இருக்கிறார் என்று பொருள். இன்றைக்கு நீங்கள் தனிமையாய் இருப்பதாய் நினைக்கிறீர்களா? ஏதோ சோர்ந்து போய் யாருமே உலகத்தில் இல்லை என்ற நினைப்பு உங்களை வாட்டுகிறதா? தனிமையில் படுத்திருக்கிறீர்களா? மருத்துவமனையில் படுத்திருக்கிறீர்களா? சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? வாழ்க்கை சலித்து விட்டதா? கசந்து போய் விட்டதா? கலங்காதிருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். சுற்றியும் பாருங்கள், யார் இருக்கிறார்களோ இல்லையோ, இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். மனுஷர்களை பார்த்து பார்த்து நீங்கள் சலித்து போயிருக்கலாம். ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு உங்களோடு கூட இருக்கும் பொழுது இந்த சலிப்பு எல்லாம் நீங்கிவிடும். இன்றைக்கு இந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் இந்த தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் சோர்வின் பள்ளத்தாக்கிலே இருந்தால் அவளை தூக்கி விடுவீராக. இந்த உலகத்திலே அவர்கள் இருளில் இருந்தால் ஆண்டவரே அவர்களை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இருளில் இருந்து அவர்களை வெளிச்சத்துக்கு அழைத்து வாரும். கட்டுகளில் இருந்து அவர்களை விடுதலை செய்யும். பாவ பிடியிலிருந்து அவர்களை ரட்சியும். இந்த சந்தோஷத்தை பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பேரின்பத்தை இந்த வீட்டார் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு இவளை ரட்சித்து இவளோடு கூட இருந்து இவளை நித்தியம் வரைக்கும் கரம் பிடித்து நடத்த வல்லவர் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம்ப்பா. இந்த வீட்டார் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டவர்கள் ரட்சிக்கப்படட்டும். இந்த செய்தியை கேட்டவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்து அவளுக்கு நன்மையும் கிருபையும் அவளை கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பீராக. ஒருவர் கூட தனிமையாக இருப்பதாய் உணரக்கூடாதப்பா. இம்மானுவேலே, நீர் இம்மானுவேலராய் கூட இருக்கிறீரே, அந்த இயேசு ரட்சகர் அவர்களோடு கூட இருந்து அவளை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று உம்முடைய அடியானாகிய நான் ஜெபித்து உம்முடைய கரங்களிலே அவளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இயேசு ரட்சிக்கிறவர். இயேசு இம்மானுவேல். உங்களோடு கூட இந்த இயேசு இருக்கிறார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். இரவும் பகலும் அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். வேதத்தை தொடர்ந்து படியுங்கள். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். திரும்பவும் சந்திப்போம். God bless you. இயேசுவுடைய DNA என்ன தெரியுமா? DNA ஜூவிஷ் DNA கிடையாது. அந்த DNAல 50% ஜூவிஷ் DNA, மீதி 50, அந்த 50ல எல்லா கருப்பர்கள், எல்லா பிரவுன் பீப்புள், நான் ஜூஸ், எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிற DNA உள்ள இருக்குது. அதனால தான் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறவரா வந்தார்.